Hi guys, this is Varsha here. So இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா about வில்மிங்டன் டிக்ளரேஷன், வில்மிங்டன் பிரகடனம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், வில்மிங்டன் டெலவேர் யூஎஸ்ஏல தான் வந்து ஒரு சம்மிட் நடந்தது. இட்ஸ் none other than 4th குவாட் சம்மிட். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு குவாடை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ குவாட் இஸ் நத்திங் பட் நாற்கர பாதுகாப்பு உரையாடல். அதில் 4 கண்ட்ரிஸ் இருப்பாங்க, ஜப்பான், யூஎஸ்ஏ, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இப்போ வந்து டெலவேரில் நடந்தது வந்து 4th குவாட் சம்மிட். ஓகே, அதில் வந்து சில டிக்ளரேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் வில்மிங்டன் டிக்ளரேஷன். அதில் ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குவாட் கேன்சர் மூன் ஷாட். ஸோ இது வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் கேன்சருக்குமே இது இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, சப்போர்ட் பண்ணுவாங்க. கேன்சரை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், அதை எப்படி ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, அதோட கேரு, இதை பற்றி பேசுகிறது. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக எந்த கேன்சருக்கு கொடுக்குறாங்கன்னா, ஃபார் சர்விக்கல் கேன்சர். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஒன் வந்து மைத்ரி. ஸோ மைத்ரியோட ஃபுல் ஃபார்ம் வந்து மேரிடைம் இனிஷியேட்டிவ் ஃபார் ட்ரைனிங் இன் இந்தோ பசிபிக் ரீஜன். இது வந்து என்னென்னா, ஆக்சுவலி மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அந்த மேரிடைம் ஏரியாவில் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் எதனா நடந்துச்சுன்னா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அதை பற்றி பேசுகிறது தான் வந்து திஸ் மைத்ரி. மைத்ரியை பற்றி கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் மைத்ரி ஒர்க் ஷாப்பை வந்து 2025 வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ வென் வில் இந்தியா ஹோஸ்ட் தி ஃபர்ஸ்ட் மைத்ரி ட்ரைனிங் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து த ஆன்சர் இஸ் 2025. இப்படி ஒரு கொஷின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா, which country to host first maritime workshop in the year 2025? So the answer is India. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் டூ ஃபாலோ மீ. தேங்க்யூ. பாய்.